கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் ஃப்ரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. வந்து பேருந்துகளில் எல்லா பேருந்துகள்லையும் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்யலாம்னு அறிவித்தார். ஆனால் அந்த பேருந்தை வந்து அரசுடைமை ஆக்கின தலைவர் நம்ம கலைஞர். அதனால் பேருந்தில் இன்றைக்கி மக்கள்லாம் அரசு பேருந்தில் பயணம் செய்கிற எல்லாரும் நன்றி செலுத்த வேண்டியது கலைஞருக்கு தான். அதே மாதிரி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்தது கலைஞர் தான், திட்டக்குழு அப்படிங்கிறத. அதுதான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வழிகாட்டியாக இருந்து எல்லா மாநிலத்திலையும் இந்த பிளானிங் கமிஷன் அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். இப்படி தமிழகத்தினுடைய பல முத்தாய்ப்பான எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படையாக இருந்தவர் கலைஞர். அதனால் இன்றைக்கும் கலைஞர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். முதலமைச்சர் திருச்சியில் பேசின அந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு முதலமைச்சருடைய பேச்சு மாதிரியே இல்லை. அது அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவரால் பேச முடியாத அந்த இயலாமையை அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த முக இறுக்கத்திலே தெரிஞ்சது இது ஏதாவது அடுத்த மேடையில் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துவாருன்ட்டு. அதனால் எல்லா மக்களும் அவருடைய பேச்சை வந்து ரசிக்கலை. அது வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சு மாதிரி தான் இருந்ததே ஒழிய அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அல்லு சில்லு, கவர்ச்சிக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்ற ஒரு கேப் விட்டார். அதை ஃபில்லப் பண்ணியிருக்கலாம் அவர். அந்த கேப்பில் வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து அதை கற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. என்ன வந்துடும்? ஒரு முதலமைச்சர் வாயில் வந்து நல்லா வந்துடும்னாக்க எதுவும் தகாத வார்த்தைகளை சொல்ல போகிறாரா? அவர் வந்து சட்டமன்றத்தில் அவரால் எதிர்க்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த இயலாமையை திருச்சியில் வெளிப்படுத்தினார். அது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. இப்படி 20 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேப்பரை வச்சு வாசிக்கிற முதலமைச்சர் வந்து மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து அவர் எத்தனை தடவை வந்து அவர் தலைகளானாலும் சினிமா கவர்ச்சியில் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து விஜய் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? முதல்ல ஒரு போராட்ட தலைவரை அறிமுகமானாரா, அரசியல் தலைவரை அறிமுகமானாரா, இல்லை காவேரி பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காரா, நீட் தேர்வுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்காரா? எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையும் அறிமுகமாகாத ஒருத்தர் இன்றைக்கி மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? சினிமா மூலம் தானே அறிமுகமானார். ஆனால் சினிமா கவர்ச்சினால் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறது வந்து வடிகட்டிய பொய். அது அதனால் அவர்கள் ஒரு விமர்சனம் மாதிரி பேசியிருக்கிறாங்க. திமுக நாங்கள் இருக்கிறவங்க 2 சீட் கொடுத்தாங்க, அதையும் வந்து உதயசூரியன் சின்னத்திலே நம்மளை வந்து நிற்கிற மாதிரி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆதரவு தெரிவிக்க முடியலன்ட்டு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்போ கூட்டணி கட்சிகளில் இருந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருமே வந்து அந்த கட்சிக்கு இப்போ ஆதரவு தெரிவித்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் திமுகவில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி தான் மதிமுக. அதுவும் அப்படி போகிறதுல வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய வைகோ இப்படி பேசுகிறது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இல்லை. இது எதிர்பார்த்தது தான். வைகோ வந்து இப்படி பேசுவார் அப்படிங்கிறது திமுககாரங்க எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை அனுமதி வழங்கலான்ட்டு ஒரு 5000 பேர் சந்திக்கிறாரு. திருச்சியிலையுமே அந்த 5000 பேர் மட்டும்தான். அவர்கிட்ட இன்னைக்கு மக்கள் ரொம்ப வெறுக்கிறது இந்த மயான அமைதி தான். எதுக்காக இப்படி 20 நாள் அமைதியாக இருக்கார், எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கார்? ஒரு முதலமைச்சர் இப்படி அமைதியாக இருக்கிறது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை தான் கொடுக்கும். ஒரு 20 நாள் 30 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேசுகிறது, திருப்பி அமைதியாகவே இருக்கிறது, எந்த பிரச்சனைகளுக்கும் இது வரைக்கும் அவர் பதில் சொல்ல. திருவள்ளுவருடைய காவி ஆடை அணிஞ்சதுக்கு பதில் சொல்ல, மேகதாது அணைக்கு பதில் சொல்ல, அதே மாதிரி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு பதில் சொல்ல, எதுக்குமே அவர் வந்து பதில் சொல்லாமல் கல்வி PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. நீட் தேர்வுக்கு என்ன செய்ய போகிறாரு, பதில் சொல்ல. எதையுமே சொல்லாமல்
டிஎம்கே வர்சஸ் டிவிகே. இது வந்து எப்போ இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச வேண்டியது, எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. காரணம் அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது அவருடைய குளோபல் இக்னரன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டார் திருச்சி. செய்தியாளர் சந்திப்பையே மறக்கிறார். ஆமாம், செய்தியாளரை சந்திக்கிறது தான் வந்து மக்களுக்கும் ஒரு ஆட்சி தலைவர்களுக்கு இடையில பாலமாக இருக்கிறதே நீங்கள் தான். ஆனால் உங்களை அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறது மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். அதனால் இப்படி ஒரு இன்வேலிட் முதலமைச்சர். அதனால் அவர் வந்து அவருடைய இயலாமை வந்து தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு அரசியல் தலைவருங்கிறத மறந்துடுறார்.